ஒரு 3 நபர்களுடைய பெயரை கேட்டா பாகிஸ்தானுக்கு சும்மா அள்ளு விட்டுரும். அதில் முதல் நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தான். அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா குரோஷி அவர்கள். அடுத்ததா வெரோமிகா சிங் அவர்கள். இவங்க 3 பேரும் தான் எஸ் இந்த தாக்குதலை நாங்கள் தான் செஞ்சோம், அந்த தாக்குதலில் இந்த டெரர் குரூப் அவங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இது எல்லாமே எங்களுடைய திட்டம் தான். 21 டார்கெட், 9 இடங்கள், எங்களுடைய விமானப்படை, கப்பற்படை, எங்களுடைய காலாட்படை இதெல்லாம் சேர்ந்து தான்ப்பா செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்தாங்கல்ல அந்த 2 சிங்கப்பெண்கள். அது கூடவே இருந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. சில உண்மைகளை சொன்னாங்க பாருங்க. பூஞ்ச் பகுதியில் 3 பெண்களை 5 குழந்தைகளை கொன்ற பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்காம நாங்கள் என்ன சும்மா பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? அதனால் பதிலடி கொடுத்தோம், அவங்க பாஷையிலேயே கொடுத்தோம். லாகூரில் இருந்த அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை போட்டு தள்ளணும். இதுக்கு மேலேயும் ஏதாவது செஞ்சினா நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வெரோமிகா சிங் இங்கிலீஷில் சொல்ல, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சோஃபியா குரோஷி அவர்கள் ஹிந்தியில் சொல்ல, ஒட்டுமொத்தமாக உலகத்துக்கு ஒரு மெசேஜை நம்ம கொடுத்துருக்கோம். நாங்கள் அடித்ததற்கு இதுதான் காரணம், அதுவும் பாகிஸ்தான் மீது தான், பாகிஸ்தான் இராணுவம் மீது தான் மறுபடியும் தாக்குதல் நடத்தியிருக்குமே தவிர எந்த மனிதர்கள் மீதும் கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் இந்தியா உறுதி செய்திருக்கிறது. எங்களுக்கும் தெரியுமப்பா, இங்கே போர் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இந்தியாவில் பெரிய வலி வேதனைகள் உருவாகும், ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை ரொம்ப நரகமாக மாறும், நம்முடைய பொருளாதாரம் பரிதாப நிலைமைக்கு போகும். இங்கே யாருமே போரை விரும்பலை, இந்தியா சுத்தமாக போரை விரும்பவே இல்லை. உங்களுக்கு புரியவே இல்லையா? நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க கொஞ்சம் பேர். போர் வேண்டாம் ப்ரோ, எஸ் போர் வேண்டாம் ப்ரோ, தீவிரவாதமும் வேண்டாம் ப்ரோ, அதை தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க ப்ரோ. இந்த தீவிரவாதம் மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடும். தீவிரவாதத்தால் வீழ்ச்சி அடைந்த கொஞ்சம் நாடுகளை எடுத்து பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தீவிரவாதம் மேலோங்கி விடும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தீவிரவாதத்துக்கு அடிமையாக வாழ வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் உருவாகும். ஆனால் இன்றைக்கி இந்த கலைகளை நம்ம எடுக்கவில்லை என்றால் அந்த காடுகளில் கலைகள் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த மரங்களும் எந்த பழங்களும் இருக்காது. இந்த கலைகளை நம்ம பிடுங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்க. சரி, அப்படின்னா இந்த வெரோமிகா சிங் அவர்கள், சோஃபியா குரோஷி அவர்கள், விக்ரம் மிஸ்ரி அவர்கள் என்ன பேசினாங்க? அப்படி பாகிஸ்தானுக்கு என்னப்பா பெரிய மெசேஜை கொடுத்துட்டாங்க? அது மட்டும்தான் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. இன்னும் வேறு லெவல் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்களுடைய பெயர் உங்கள் மனசில் இருக்கட்டும். மனுஷன் சும்மா ஃபயராக வேலை செஞ்சிட்டு இருக்கார். இந்த விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கடைசியாக சோஃபியா குரோஷி அவர்களும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வெரோமிகா சிங் அவர்களும் பேசி முடித்த பிறகு அவர் பேசுகிறாருங்க. அப்படி பேசும்போது எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறார். நாங்கள் ஏன் பாகிஸ்தானை அடித்தோம்? எல்லாரும் சொல்கிறாங்க வார் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லி. வார் எஸ்கலேட்லாம் ஆகலை. என்னைக்கு 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் அட்டாக் நடத்தினாங்களோ, அதுக்கு பாகிஸ்தான் உடந்தையாக இருந்தாங்களோ, அன்னைக்கே வார் எஸ்கலேட் ஆயிடுச்சு. ஸோ வாரை எஸ்கலேட் பண்ணது பாகிஸ்தான் தானே தவிர இந்தியா கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பதிலடி கொடுத்துட்டாங்க. இந்தியா எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியா அங்கே இருக்கக்கூடிய டெரர் அவுட்ஃபிட் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய பில்டிங்ஸ் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். அதில் தீவிரவாதிகள் கொல்லப்படுறாங்க. அடுத்து அதனுடைய ஃபுனரல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அதில் இந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானுடைய ஃப்ளாக் போத்தப்பட்டு இருந்தது. அதில் இராணுவ அதிகாரிகள் இன்னும் சில முக்கியமான நபர்கள் எல்லாருமே பங்கெடுத்தார்கள். தீவிரவாதிகளுக்கு சல்யூட் கொடுத்து இறுதி மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டு தீவிரவாதத்தை நீங்கள் வளர்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இதுதான் பாகிஸ்தானுடைய உண்மையான முகம் அப்படின்னு சொல்கிற எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டார். வித்து எவிடன்ஸோடி, வித்து ஃபோட்டோவாடி, வேறு யாருமே கேள்வி கேட்க முடியாது. ப்ரெஸ் ரிலீஸ் தானே, இந்த வச்சுக்கோங்க ஃபோட்டோ, இதை உங்களுடைய ப்ரூஃபுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி அவர்கள் செம்மையான ஒரு லெசன் எடுத்து முடிச்சிட்டார். இந்த லெசன் எடுத்து முடிக்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நாம் அடித்தோம்னா அவன் திரும்ப அடிப்பான். பழைய இந்தியா இல்லை, இது புது இந்தியா. திரும்ப பல மடங்கு திருப்பி அடிக்கிறாங்க. நம்மகிட்ட ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட 10 ட்ரோன் இருக்குது. சாதாரண ட்ரோன்லாம் கிடையாது, தேசி ட்ரோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட, பெங்களூரில் உருவாக்கப்பட்ட ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரோனையும் நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தினோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களான்னா ஆமாப்பா, மேனுஃபேக்சர் நாங்களே பண்ணுறோம். அடுத்ததாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ் டிர் அப்படிங்கிறதையும் நாம் பயன்படுத்திட்டு வரோம்.
சொல்லப்போனால் பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு எதிராக நம்ம அந்த நேற்று இரவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 23 நகரங்களை அடிக்க தீர்மானிச்சிருந்திருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 23 நகரங்கள். அது பஞ்சாபாக இருக்கட்டும், இல்லாட்டி பூஞ்சா இருக்கட்டும், இன்னும் முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தா 23 இடங்களுக்கு மேலே பாகிஸ்தான் உருப்படி இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய மிசைல், அவங்களுடைய ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஒட்டு மொத்தமாக ஷீல்டெல்லாம் வச்சு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மல்டி லேயர்லாம் வச்சு எல்லா மிசைல்ஸையும் ட்ரோனையும் அழிச்சிட்டோம். அப்போ பாகிஸ்தான் நினைச்ச, இல்லாட்டி பாகிஸ்தான் அழிக்க நினைத்த 23 இடங்களில் ஒரு இடத்துல கூட பாகிஸ்தான் நினைச்ச அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலைமையில் பாகிஸ்தான் திரும்பின போது, திரும்ப நம்ம படைகளை அடித்த போது தான் தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கு நாம் ஒரு இடத்த அடித்தோம்னா அவன் 10 இடத்த அடித்து துவம்சம் பண்ணிடுவான். நம்முடைய ஏவுகணை அங்கே விழுகாது, ஆனால் அவங்களுடைய ஏவுகணை இங்கே விழுந்து நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும். சீனா நம்மளை ஏமாத்திட்டாண்டோய் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ பாகிஸ்தான் இருக்காங்க. பாகிஸ்தான் இந்த நிலைமையில மட்டும் இல்லை. நீங்கள் இன்னொரு வீடியோவை பார்க்க மறந்துருப்பீங்க. அந்த வீடியோவை நான் வெளியிடவும் விரும்பலை, ஏன்னா ரொம்ப கொடூரமான வீடியோ. BLA நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பெரிய அளவில் ஒரு IED ரிமோட்டில் வச்சு வெடிகுண்டு வெடிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் வருது, அந்த காரில் நிறைய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஏற்றிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 2 லாரி போகுது. அந்த லாரி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கார் கரெக்டாக அந்த வெடிகுண்டுக்கு மேலே வரும்போது வெடிக்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 இராணுவ வீரர்கள் இறந்துருப்பாங்க. அப்போ BLA இராணுவத்துக்கு எதிராக, பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக அவங்களுடைய ஆட்டத்தை வெகு சிறப்பாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இது கூட சீனாவுக்கு இனிமேல் அடுத்ததாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒருவேளை BLA குரூப்பினுடைய அடுத்த டார்கெட் CPEC, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் குவாடர் துறைமுகம், கொஞ்சம் பைப்லைன்லாம் இருக்குல்ல, அந்த பைப்லைனை இந்த BLA குரூப் அட்டாக் பண்ணுமோ அப்படிங்கிற பயம்தான். ஒருவேளை சீனாவினுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையாக இருக்கக்கூடிய குவாடர் துறைமுகத்தில் BLA கை வச்சுட்டாங்க, பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் ரொம்ப பெரிய அளவில் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சீனா மறுபடியும் ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்த ஃபண்டெல்லாம் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னுடைய ப்ராஜெக்ட், என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிட்டாங்களே உன்னுடைய BLA, நீ ஏன் எனக்கு பாதுகாப்பு தரலை அப்படின்னு சொல்லி சீனா பாகிஸ்தான்கிட்ட கேட்கும்போது பாகிஸ்தான்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதாவது பதில் இருக்குமா? எதுவுமே இருக்காது. நாங்கள் இந்தியா கூட ரொம்ப பிஸியாக இருந்தோமா, அந்த நேரத்தில் BLA இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத சீனாக்காரன் நம்புவானா? நம்ப மாட்டான். அதனால் ஒரே நேரத்தில் பாகிஸ்தான் பல இடங்கள்லேருந்து அடி வாங்கி கடைசியாக இல்லைப்பா நாம் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்கிற வரைக்கும் இந்த அடி தொடரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ராவல்பிண்டியில் நம்முடைய ட்ரோன் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். இந்த ராவல்பிண்டி அப்படிங்கிற இடத்தை பற்றி இந்தியாவை நேசிக்கக்கூடிய, இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் டிஃபென்ஸ் படித்த நபர்களுக்கு தெரியும் ராவல்பிண்டி எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி. பாகிஸ்தான் ஆர்மியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ராவல்பிண்டி அப்படின்னு சொல்கிறது. இந்த பாகிஸ்தான் ஆர்மி அப்படிங்கிறது தான் இப்போ பாகிஸ்தானை வழிநடத்தக்கூடிய சக்தி. சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய இருதயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாகிஸ்தானுடைய இருதயம், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்மி, இது எல்லாமே இருக்கக்கூடிய ராவல்பிண்டியில் நம்மளால் ஒரு ட்ரோன் அட்டாக்கை நடத்த முடியுது, சர்வசாதாரணமாக நடத்த முடியுது அப்படின்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினுடைய குவாலிட்டி ப்ளஸ் நம்மளுடைய ட்ரோனினுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரோனுக்கே இப்படின்னா நம்மளாம் ஸ்வாம் ட்ரோன்ஸை பாகிஸ்தானுக்குள்ளே விட்டு அடித்தோம்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? இந்த கேள்விக்கு ஏகப்பட்ட இடத்துலேருந்து பாகிஸ்தானுக்கு பதில் வந்துட்டுருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே நாங்கள் காலில் விழுந்து கேட்குறோம், இந்தியாவிடமிருந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி அலறி துடிக்கக்கூடிய வீடியோக்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக பாகிஸ்தான் எப்படியெல்லாம் எங்கள் மீது இனிமேல் பழி போடுவாங்க அப்படிங்கிறதையும் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ரிலீஜியஸ் சைட் மேலே, ஹாஸ்பிட்டல் மேலே, இல்லாட்டி மத சடங்குகள் செய்யக்கூடிய இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதையுமே நம்பாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் சைட்டு மேலேயோ இல்லாட்டி இந்த மாதிரி முக்கியமான சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களிலேயோ அடிப்பதை இந்தியா விரும்ப போகிறது கிடையாது. அது எந்த காலத்திலும் விரும்பாது. அப்படிப்பட்ட இந்தியாவின் மீது அவதூறுகளை பரப்பி அந்த அவதூறுகள் வழியாக நல்ல விஷயங்கள் இல்லாட்டி பாகிஸ்தானுக்கு தேவையான விஷயங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினச்சிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கும். பாகிஸ்தான் அதை நீ தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி விக்ரம் மிஸ்ரி அவர்களுடைய அந்த ஃபயர் ஸ்பீச் இருந்துச்சு பார்த்தீங்களா, வேற லெவல் சம்பவமாக பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, வேர்ல்டு பேங்க் குரூப்பினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு இந்தியாவை பார்க்க, இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்களாம். ஆல்ரெடி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காக, சவுதி அரேபியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்திருக்காக, ஐநா சபையினுடைய சில முக்கியமான அதிகாரிகளும் வந்திருக்காக. ஐநா சபையை பகைத்து கொண்ட பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். வேற ஒன்றுமே இல்லைப்பா, நேற்று தாக்குதலை செய்கிறாங்க பாகிஸ்தான். அந்த தாக்குதல் சிவிலியன்கள் மேலே தான் இருந்துச்சு அப்படின்னு நினச்சா தப்பா. ஐநா சபைக்கு ஒரு கிளை அமைப்பு அங்கே இருந்திருக்கு. அந்த கிளை அமைப்பு நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயும் பாகிஸ்தான் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய தாக்குதலை செஞ்சுருக்காங்க.
ஆனால் என்ன பாகிஸ்தானுக்கு தெரியல. கண்மூடித்தனமாக அட்டாக் பண்ணுற பாகிஸ்தானுக்கு சிவிலியன்கள்னா தெரியுமா, ஐநா சபைனா தெரியுமா, இல்லாட்டி பாகிஸ்தான் மனிதர்கள்னா தெரியுமா? வந்த எல்லாரையுமே சுட்டு வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே முனைப்புடன் பாகிஸ்தான் செயல்படுவதனால ஐநா சபையினுடைய அந்த கிளை அமைப்பு மீது அட்டாக்கை பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் துண்டக்கானன் துணியக்கானன் உயிரை கையில் பிடிச்சிட்டு படுத்து கிடந்து எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சி அவங்களுடைய உயிரை காப்பாற்றிய பிறகு இன்னைக்கு ஐநா சபையினுடைய ஒரு குழு அங்கே போய் விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, யார் தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் பாகிஸ்தான் கிராஸ் பார்டர் டெரரிசம் சார், வந்து அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ஐநா சபையினுடைய ஆஃபீஸ்லேருந்தே ஐநா சபைக்கு ஒரு மெசேஜ் போனதுனால பாகிஸ்தானால் வாலாட்ட முடியாது ராசாக்களே, வாலாட்டவே முடியாது. அடுத்ததா பகில்கார் டேம்ல இருந்து நிறைய அந்த அணை கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்டது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தண்ணியே திறந்து விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஏன்டா பகில்காம் டேம்லேருந்து தண்ணியை திறந்து விடுறீங்க அப்படின்னு கேட்டால், இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நாங்கள் தண்ணியே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த தண்ணியை எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. நாங்கள் நினச்சோம் மூடணும், இப்போ நிறைய மழை பெய்யுது, இந்த தண்ணி நாங்கள் எங்கே வைக்க, இந்த வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். இதனால தான் பகில்காரன் டேமில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளை திறந்து விட்டோம். இதில் என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கும் இந்தியாவிடம் சரியான பதில் அப்படிங்கிறது இருக்குது. இஸ்ரேலினுடைய ட்ரோனை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, ஈரானுடைய சாஹித் 136 நீங்கள் தான் வாங்க போகிறீங்களாமே, உங்கள் நாட்டில் இருந்தான்ப்பா செய்தி வெளியானது அப்படின்னு கேட்டதுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லலை, ஈரான் பதறி அடிச்சுட்டு வந்து இன்றைக்கி பதில் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் சாஹித் 136 பாகிஸ்தானுக்கு கொடுக்கல, தேவையில்லாமல் இந்த யுத்தத்தில் எங்களை இழுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இலங்கை என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இலங்கையிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. இல்லை இந்த யுத்தத்தில் நாங்கள் எந்த பக்கமும் போக விரும்பலை, எய்தர் பாகிஸ்தான் இல்லாட்டி இந்தியா, நாங்கள் எந்த பக்கமும் போகாமல் எங்களுடைய வான்பரப்பை இன்னொரு நாட்டை தாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்புடன் இந்த யுத்தத்தில் நாங்கள் நியூட்ரலாக நிற்கிறோம், எந்த பக்கமும் சாய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இது இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசி, அது அவங்கக்கிட்டே இருக்கட்டும். நாளைக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்தியா பக்கம் தானே வருவீங்கன்னு கேட்டால், கிட்ட இருக்கக்கூடிய அண்டை நாடு இந்தியா, அதை பகைத்து கொள்ள முடியுமா? அப்போ தூரத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போதைக்கு இந்த யுத்தத்தில் நாங்கள் நியூட்ரலாக இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது லாகூரில் மட்டும் கிடையாது, சியல்கோட் பகுதிகளிலும் சில முக்கியமான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு தெரியாமலேயே இந்தியா அழித்து விட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்போ டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட பெரிய அளவு மிசைல் இருக்கா, இல்லை அவ்வளோ வீக்காக அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. சீபகனுடைய கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை இனிமேல் அதில் தான் பிஎல்ஏவினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் கண்டிப்பாக அவங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையும், அவங்க நாட்டில் பெரிய அளவு பிரச்சனைகள் உருவாகும், சீனாவினுடைய சப்போர்ட்டை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால அதை முறியடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பிஎல்ஏ குரூப் பாகிஸ்தான் இராணுவம் அப்படிங்கிறதிடையே சண்டை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய இராணுவமே இதெல்லாம் நம்ம கணக்காக்க வேண்டாம், நமக்கு எதிராக ஏதாவது செஞ்சால் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பதிலடி கொடுத்துருங்க. உங்கள் பின்னாடி 145 கோடி மனிதர்கள் இருக்கிறோம் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். ஸோ இப்போதைக்கு வந்த லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். இன்னும் பல அப்டேட்ஸ் வரும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரிஃபைடு நியூஸ் ப்ளஸ் நோ கோசிப் நோ கேஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.